இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொன்ன டிப்ஸுக்கு ஒரு கமெண்ட் வந்தது. சைலண்ட், அதாவது பேக் வாய்ஸு கேட்கல, நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கன்னு. நம்மகிட்ட மைக் இல்லை, அதனால் டிவி வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, ஒயிட் ரைஸை ஃபுல்லாக வந்து பேனால கிறுக்கி வச்சுட்ருப்பாங்க. இங்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன தான் ஊற வச்சு ஆளா போட்டாலும் அது போகாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, டெட்டாயில் இருக்கு இல்லையா, அந்த டெட்டாயில் அந்த கரை எங்கெங்கே இருக்கோ அந்த பேனா கரை அதிலெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ் இருக்குங்களா, பழு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு, அந்த இடத்த மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சது மிஷினில் போடுறது அதுக்கப்புறமா துவைச்சி பாருங்கள். கரெக்டாக ஃபுல்லாகவே போயிடும். இது ஒரு டிப்ஸு. பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த தேங்காய் வந்து நம்ம ஆடி மாதம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நிறைய தேங்காய் உடைப்போம். அது வேஸ்ட் ஆகிடுது. என்ன பண்ணுறது, எல்லா தேங்காயும் ஒரு நாள் செய்யவும் முடியாது, ஒரு முடி தேங்காயும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் காஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லா தேங்காயும் நல்லா துருவிடுங்க. துருவிட்டு ஏதாச்சும் ஒரு டப்பா, நீங்கள் போட்டு வைக்கிற டப்பாவில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஏதோ சாதா பேப்பரோ உள்ளே வச்சுட்டு இந்த தேங்காய் எல்லாத்தையும் துருவி அதில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாது. தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.